எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்போர்ட்ஸ் கேர்ள், என் வயதில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பிடிக்கும் அவளைத்தான். டென்னிஸில் யாரை பிடிக்கும் எல்லாருக்கும்? ஸ்டெஃபி கிராஃப். அவளுக்கு எதிராக ஒருத்தி ஆடுவா, அவள் ரஷ்யன், மார்டின் நவரட்னலோவா. அவளை யாருக்குமே பிடிக்காது, ஏன்னா அதில் இருக்க சூழ்ச்சி. அவள் அழகாக இருப்பாள். ஸ்டெஃபி பயங்கர அழகாக இருப்பாள், இவர் சுமாராக தான் இருப்பாள். எனக்கும் ஸ்டெஃபியை தான் பிடிக்கும். ஏன்னா இவ விளையாடும் போது அவனு ஒரு குரல் கொடுப்பா, எனக்கு அது பிடிக்காது. ஆனால் ஒரு விஷயம் சொன்னாங்க, அவள் சுயமரியாதைன்னா என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க அவள் எனக்கு. நான் அதை சிறிய வயதிலிருந்து செஞ்சிட்டு இருக்கேன். என்னப்பா எங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க அவமானப்பட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் பெண்களே பட்டிருக்கீங்களா? அவமானப்படுறதுல இந்த மிஞ்சி வரத்துக்கு ஒரு வழி சொல்லட்டுமா? மனசு உடஞ்சிடாதீங்க. என்னுடைய டீச்சர் ஒரு வாட்டி என்னை பார்த்து 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th 11th 12th எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டே இருப்பான். உருப்பட மாட்டேன் நான். கெமிஸ்ட்ரி டீச்சர் பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க அழகாக இருக்கிறதுனாலேயே அவங்கள நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ரொம்ப அழகாக இருப்பாங்க, பியூட்டிஃபுல்லாக நடந்து வருவாங்க. பிராமின் லேடி அப்படிம்பாங்களா? எப்படி நான் இவங்களை ஜெயிக்கிறது? முடிவு பண்ணுங்க, நான் அவங்களை ஜெயிக்கணும்ன்ட்டு. அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டாக போயிட்டு வந்துட்டேன். அவ்வளோதாங்க ஜெயிக்கிறது. ஒன்றை எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா நாலேஜில் ஜெயிக்கணுங்க. நாலேஜில் ஜெயிக்கணும். எப்படி ஜெயிச்சா பாருங்க மார்டின் நவரட்னலோவா. என்ன 43 வயசுல ஜெயிக்கிறாங்க. அவ வேர்ல்டு லெவல் காம்படிஷனை ஜெயிக்கிறான். அவகிட்ட வந்து கேட்குறாங்க 43 இயர்ஸ் செரீனாலாம் வந்துட்டா. செரீனா வந்த பொழுது ஜெயிக்கிறா. அவ சொன்ன பதில் தாங்க இங்க இருக்கிற எத்தனை பேருக்குமான அந்த அறிவு. 43 வயசுல எப்படி ஜெயிச்சேன்னு கேட்குறீங்களா? என்னை நோக்கி வரும் பந்துக்கு என்னுடைய ராக்கெட்டிடம் சொல்லி வைத்திருக்கிறேன், அது என் வயதை அதற்கு சொல்வதே இல்லை.